அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனுடைய தலைப்பானது அல்லாஹ்வுடைய அளப்பெரும் ஞாபகம் வருது. இது அவசியம் எல்லாருமே இதை சிந்திக்க வேண்டிய ஒரு வீடியோவாக இருக்குது. பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அருள்கொடையும் கொடுத்துருக்குறோம். நம்ம பிறப்பிலிருந்து நம்ம இறப்பு வரையும் அதை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா நம்மளால் எண்ணில் அடங்காது. அந்த அளவுக்கு கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இலகுவான முறையில் கிடைச்சதுனால எல்லாத்தையுமே ஒரு அசால்ட்டான முறையிலேயே நம்ம நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். நம்ம அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கம் என்ன, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இனிமேல் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதிகமாக சொல்கிறது சிந்திக்கிறது சொல்கிறான். அவனுடைய பல அத்தாட்சிகளை காமிச்சு நம்ம சிந்திக்க சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறோம். நமக்கு ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் இலகுவாக கிடைக்கிற ஒரே ஒரு இது காரணத்தினால நம்ம எந்த விதமான பெரிய கஷ்டமும் இல்லாமல் நோகாமல் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அதை ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உடல் அமைப்பில் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கிருபை செஞ்சுருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு இதை பாருங்கள், இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிடும் சமயத்தில் அதை உங்களால் எண்ண முடியாது. இவ்வாறு எல்லாம் இருந்தும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான், மிக மிக நன்றி கெட்டவனாக இருக்கிறான். 14வது அத்தியாயத்தில் 34வது வசனமாக வருது. அப்போ நம்ம அல்லாஹ் தஆலா நம்மளை பற்றி முழுமையாகவும் சொல்லிடுறான். அதாவது நீ நன்றி கெட்டவனாக இருக்கேங்கிறத அதை முழுமையாக முன்கூட்டியே சொல்லிட்டான் அவன். அப்போ நம்ம என்ன நம்ம நமக்கு கிடைக்க வேண்டியது மறுமை வாழ்க்கை தான். மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன செய்யணுமோ அந்த அடிப்படையை பூரா அல்லாஹ் தஆலா எல்லாம் இங்கே காமிச்சு கொடுத்துட்டான். அப்போ நம்ம அதுபடி தான் நம்ம செயல்படுத்தணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதுலேயே நமக்கு போயிடுறதுனால பல இதை நம்ம கோட்டை விட்டுறோம். பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனை பார்க்க சொல்லலாம். எப்படி பார்க்க சொல்லலாம் பாருங்கள். அவர்கள் இக்குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவர்கள் உள்ளங்கள் மீது இதற்கான பூட்டுகள் உள்ளனவா? அல் குர்ஆனில் 47வது அத்தியாயத்தில் 24வது வசனமாக சொல்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலா முழுமையாக குர்ஆனை சிந்திக்கத்தான் சொல்கிறான். அவன் சிந்திச்சு பாரு, உனக்கு என்னென்ன நியாமத்து கொடுத்துருக்கேன்னு பாரு, நீ பார்த்துட்டு அதுபடி நீ இது பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அவன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம பொடுபோக்காக இருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் பாருங்கள். அதாவதுங்க, அல்லாஹ் தஆலா எந்த உயிரினத்துக்கும் எந்த விதமாக குறையும் வைக்கல. அவன் படைத்த உயிரினங்கள் அனைத்துமே பாருங்கள். அந்த குர்ஆன் இப்போ பறவைகளை கூட சொல்ல பாருங்கள். பூமியில் வாழும் எந்த உயிரினங்களானாலும், தமது இறக்கைகளால் பறந்து செல்லும் எந்த பறவை ஆனாலும், அவை உங்களை போன்ற சமுதாயங்களே, அந்த புத்தகத்தில் எந்த ஒன்றையும் நான் விட்டுவிடவில்லை. பின்னர் அவர்கள் தம் இறைவனும் ஒன்று திட்டப்படுகின்றார்கள். திருக்குறளில் 6வது அத்தியாயத்தில் 38வது வசனமாக வருது. அப்போ எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான். அப்போ எல்லாத்தையும் ஒன்று திட்ட காலத்தில் அது பறவைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம ஒன்று சிக்கப்படுற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதனால் நம்ம கொடுத்த நியாமத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அதாவது நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், உடல் அமைப்பில் பாருங்கள், அல்லாஹ் தஆலா உடல் அமைப்பில் எவ்வளவு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். அதில் உங்களிடம் ஒவ்வொரு அருள்கொடையும் அல்லாஹ்வுடையது. அல் குர்ஆனில் 16வது அத்தியாயத்தில் 53வது வசனமாக வருது. அதாவது நீ அந்த கண் எடுங்க, காது எடுங்க, மூக்கு எடுங்க, பல்லு எடுங்க, இறப்பை எடுங்க, உங்களுக்கு கிட்னி எடுங்க. ஒவ்வொரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஃபங்க்ஷனாக இருக்குது. அத்தனையும் அதனுடைய கடமையில் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. இதெல்லாம் கோளாறு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற கெட்ட செயல்களில் வரதான் அது. அதனால் நம்ம அதில் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒவ்வொரு இதுலையும் ஒரு சின்ன பார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு கிட்னியில் லேசாக பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு உங்களை பூரணமாக வச்சுருக்காங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். முதல்ல ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதாக இருக்கணுமோ அதுபடி நம்ம செயல்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தாலும் நம்முடைய கண் பார்வை இருக்கு இல்லையா, கண் பார்வையை நம்ம என்ன நினைக்கிறோம் எந்த அளவுக்கு அது பவராக இருக்குதுங்கிறத நம்ம கண்ணு கட்டத்தினோர் சாதாரண பேசுகிறோம்.
அவ்வளோ தூரமாக உள்ளதை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன கண்ணுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு லென்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வந்துட்டு எத்தனையோ செல்ஃபோன் வந்துருச்சு, எத்தனையோ கேமராக்கள்லாம் வந்துருச்சு. அதுக்கு விட ஈக்குவல் அதை விட பன்மடங்கு வந்துக்கிட்டு அல்லாஹ் தாலா ஒரு இதை கொடுத்துருக்கான் பாருங்க. அதாவது இந்த செய்தியை பாருங்க. மெகா பிக்சல் கேமராக்களின் திறன் கொண்டது தெரியுமா கண்ணு? உங்கள் இறைவனின் அருட்கொடைகளை எதனை பொய்யென கருதுகிறீர்கள்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இந்த கண்ணை உதாரணம் காட்டுற பாருங்க. இந்த கண்ணில் வந்துட்டு கண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு பாருங்க நீங்கள். அதுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் 100 மில்லியன் நிறங்களை காண முடியுமா. நிறங்களில் வந்து பல வண்ணங்களில் வருது. அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நிறங்களை பூரா பிரித்து பார்க்குற அளவுக்கு எல்லாத்தால வந்து பெரிய தன்மையை கொடுத்துருக்கோம். அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதை மெகா பிக்சல்னு சொல்லி 546 என்னமோ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு நிகரான அளவில் அந்த கண் நமக்கு படைச்சிருக்கான். நம்ம வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு உங்களுக்கு நமக்கு வந்து இவ்வளோ பெரிய அல்லாவுடைய பெரிய கிருபை நமக்கு வந்து இவ்வளோ அருள்கொடையை கொடுத்துருக்கானே, நம்ம வந்து நன்றி செலுத்துறதுல வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். அதாவது அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு காலமெல்லாம் வந்து செய்ய வேண்டிய நம்ம கடமையில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அசால்ட்டாக இருக்கோம். நம்ம வந்து புராணம் சிந்திக்கிறது இல்லை. அதை வந்து கிடைச்சது புறாமே நம்ம இலகுவான்னு நினைக்கிறது. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மொத்தத்தில் வந்து மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான்னு நல்லா குரானில் 100வது அத்தியாயத்தில் 6வது 7வது வசனத்தை சொல்கிறான். அப்போ அது உண்மை தானே அது. அப்போ நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோம் பாருங்கள். அதாவது இதெல்லாம் கொடுத்துருக்கானே, கண்ணை கொடுத்துருக்கான், காதை கொடுத்துருக்கான், ஒவ்வொரு இதுலேயும் எல்லாத்துக்குமே வந்து அல்லாஹ் தாலா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நமக்கு வந்துட்டு எல்லா வந்து தேவையில்லை எல்லா விதத்தையும் கொடுத்து கூட நம்ம வந்துட்டு அதை விட வந்து அதிகமான ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கான். அதை யாருமே வந்து நம்ம சிந்திக்கிறது இல்லை. எதுனாக்கா ஞாபக சக்தி. ஞாபக சக்தி இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஞாபக சக்தி மட்டும் இல்லாமல் போச்சுன்னா நம்ம வந்து நடைப்பெணம் தான். அதாவது அதுக்கு அல்லாஹ் தாலா வந்து எந்த அளவு கொடுக்கனாக்கா, உங்களுக்கு எப்போ விவரம் தெரிஞ்ச காலம் ஒரு 3 வயசில் உங்களுக்கு விவரம் தெரியலாம். அப்போ நடந்த சம்பவத்திலேருந்து நீங்கள் வந்து 60 70 80 வயசானால் கூட நீங்கள் அந்த 3 வயசில் நடந்த விஷயங்களை கூட வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஞாபகங்களை சம்பவங்களை வந்துட்டு அல்லாஹ் தாலா ஃபைல் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்றே உங்களுக்கு போதும். ஞாபக சக்திங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி, மறந்துட்டா ஒன்றா செய்வேன். நீங்கள் போய் எக்ஸாமுக்கு போகிறீங்க, அங்கே போய் மறந்துட்டா என்ன செய்வீங்க? ஞாபகம்லாம் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன தான் நீங்கள் டாக்டராக இருக்கட்டும், மருந்து எழுதும்போது நீங்கள் அதை மறந்துட்டா என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ அல்லாஹ் தாலா வந்து எவ்வளோ பெரிய ஞாபகத்தை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாமா? ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்துட்டு நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கணும். அதனால் வந்துட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நமக்கு காட்டி தந்து வழிபடி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம செயல்படுத்தணும். அதை விட்டு போட்டுட்டு நம்ம இது பண்ணாக்கா நமக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து அவன் வந்து நம்மளை வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து ஞாபகமாக இருக்க சொல்கிறானோ, நம்மளுடைய ஞாபகம் பூராமே அல்லாவுடைய அச்சத்தில் இருக்கணும். அல்லாவுடைய அச்சத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தலாக்க தொழுகையின் மூலம் வெளிப்படுத்தணும். தொழுகையில் வந்துட்டு எந்த விதத்துலையும் இங்கே பொதுபோக்க நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா உங்களுக்கு மறதியை ஏற்படுத்திடுவோம். அந்த மறதியை ஏற்படுத்தலான்னு சொன்னாக்கா நீங்கள் செல்லா காசு. அதனால் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்துக்கிட்டு யாரையும் வந்து புண்படுத்துறதுக்காக நோக்கத்துக்காக நம்ம சொல்லல. அல்லாவும் அல்லாவுடைய தூதரை சொல்லி காமிச்சது நம்ம சொல்கிறோம். நம்ம அதை வந்துட்டு நானும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது கடமையில் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நம்ம வந்து குரானும் ஹதீஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எந்த விதத்துலையுமே பெசிடாமல் நம்ம இருக்க வேண்டிய ரொம்ப கடமையில் இருக்கோம். அல்லாஹ் தாலா அதுக்கு தயவு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.